அப்போ நீ பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் எஸ்பெஷலி அந்த செந்தில்வேல் வந்து அப்படி ஒரு கத்துனாரு. ஏய் என்னடா பண்ணீங்க, இதே வார்த்தைகளை இவங்களுக்கும் யூஸ் பண்ணுங்கடா, உங்களுக்கும் யூஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இப்போ வந்து தப்பு யார் நான் வந்து நான் தப்பு தான். அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஜாலரை அடிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அர்த்தம் செய்யும்போது மட்டும் நம்ம இவங்க எல்லாரும் பொள்ளாச்சிக்கு ஆட்டம் போட்டாங்க. சரி, பொள்ளாச்சிக்கு இப்போ வந்துருச்சு தீர்ப்பு. அது எப்போ வந்திருக்குது? 2019 இன்னைக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. பட் ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஆயில் அவங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து இந்த தீர்ப்பு வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னமோ திராவிடம் நம்ம ஸ்டாலினோட விடியல் ஆட்சியில் தான் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது போய் இவங்களும் இதை மூடி மறைக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க போராத காலம் அன்னைக்கு நல்ல ஜஸ்டிஸ் 2 பேர் இருந்தாங்க. எனக்கு அந்த இன்னொரு ஜஸ்டிஸ் பேர் ஞாபகம் இல்லை. பட் SM சுப்பிரமணியம் அதில் இருந்தார். அவர் வந்துட்டு கரெக்டாக இது பண்ணார். ஆனால் அதுக்கு என்ன இவங்க பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்படியே அதை நிறுத்தி வச்சாங்க. அப்போ நீங்கள் என்ன யோகிய சிகாமணிகள், அப்போ நீங்களும் யாரையோ காப்பாற்றுறதுக்கு தானே நீங்களும் அதை பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அந்த புள்ள பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் பேசுதா? நீங்கள்லாம் இவ்வளோ லொல்லு பேசுகிறீங்களா எல்லாரும் இந்த ஊடகங்கள்? அப்போ அந்த யார் அந்த சார்ன்னு கேட்டால் ஏன் உங்களுக்கு பொத்திக்கிட்டு வருது? வாய மூடிட்டு இருங்கடா. அந்த பொண்ணு தானே சொல்லிச்சு, பாதிக்கப்பட்ட குழந்தை தானே சொல்லியிருக்கு. அப்போ எதுக்கு இவனுங்களாம்? அப்போ இவனுக்கு எவனுக்குமே யோகிதம் இல்லை பேசுறதுக்கு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அதிமுகக்காரன் இவனை பேசுறது, இவன் வந்து அவனை பேசுறது, திமுகக்காரன் பிஜேபிக்காரன் வந்து இவனை பேசுறது, பிஜேபி ஆதரவில் இருக்கவங்கள அசிங்கமாக அந்த கிஷோர் கேஸ்வாமிலாம் காரி துப்புறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் காரி துப்பு. இது தப்பு. எந்த கட்சியில் தவறு நடந்தாலும் அது தவறுன்னு சொல்லிட்டு ஒரே நிலையில் இருக்கணும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமும் போவேன்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டாம். தப்பு செய்தார் யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும். ஏன்னா இந்த தீர்ப்பு 2ஆம் தேதி வந்தால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம்தான், ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம். தூக்கு தண்டனை கொடுத்தா இந்த மற்றவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆயுள் தண்டனை இவனுங்கெல்லாம் உள்ளார உட்காந்துட்டு நல்லா சொகுசாக உட்காந்து ராஜா மாதிரி சுற்றிட்டு இருப்பானுங்க. நைட்டில் இப்படி சசிகலா ஊர் சுத்த போச்சு இல்லை இந்த பெங்களூர் இதில் பணம் கொடுத்துட்டு, அந்த மாதிரி இவனுங்களும் பணம் கொடுத்துட்டு ஊர் சுற்றுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க ஃப்ரெண்டு.